ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட். இந்த கட்லட் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 4 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். தென் ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி, தென் கொத்தமல்லி இலை. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, தென் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, பேக்கர்ஸோட பிரெட் க்ரம்ஸ் அண்ட் சால்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இப்போ இதில் கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். தென் பல்லாரி, பச்சை மிளகா, மல்லி இலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோவும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஆறட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த மைதாவில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ ஆறுனதும் அதோட தோலை இப்படி உரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு நம்ம உடம்புல டாப் டு பாட்டம் புற்றுநோய்க்கான செல்கள் வளராமல் தடுக்கு. மேலும் இது இயற்கையாகவே நம்மளுடைய உடம்புல ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது. ஸோ இதை அடிக்கடி நம்மளோட உணவுகளை சேர்த்துக்கணும். தோல் உரிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை இப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க. தென் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த கடலை மாவு, சாட் மசாலா, சில்லி பவுடர், ஜீரகப்பொடி எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்செடுத்த மாவை இப்படி பால் சைஸில் உருட்டிட்டு தென் அதை ஃப்ளாட்டாக தட்டுங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டிடக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தட்டணும். எட்ஜஸ் எல்லாம் வெடிப்பில்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம கடைகள்லாம் கட்லட் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த ஷேப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு 8 கட்லட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட்டை இப்படி இந்த மைதாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பிரெட் க்ரம்ஸ்லாம் ஆட் பண்ணி கோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை நம்ம சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் தேவையில்லை, அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். பிகாஸ் நமக்கு பொட்டேட்டோலாம் ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஒரு சைட் ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட் சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கட்லட் ரெடி. டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.